காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒவ்வொரு நாளும் மகாபெரிவா மகிமை என்ற தலைப்பில் மகாபெரிவா தொட்டு ஒரு அற்புதமான சிந்தனையை தினந்தோறும் நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் மகாபெரிவா ஒரு முறை ஓரிக்கையிலே இருந்தபொழுது, காஞ்சிபுரம் அருகே ஓரிக்கையிலே இருந்தபொழுது, அங்கே ஒரு வெளிநாட்டை சார்ந்த ஒரு அன்பர் வருகிறார். பொதுவாக அவர் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் மும்பை செல்லக்கூடியவர். அன்றைக்கு மும்பை விமானம் கிடைக்காமல் சென்னைக்கு வந்து சேர்ந்து விடுகிறார். சென்னைக்கு வந்து சேர்ந்தவுடனே அவர் கேட்கிறார், இந்த பகுதியிலே ஏதேனும் ஒரு 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 சன்னியாசி இருக்கிறாரா என்று அங்கே இருக்கிறவரிடத்திலே கேட்கிற பொழுது அவர் உடனே சொல்கிறார், காஞ்சிபுரத்திலே ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்று ஒருவர் இருக்கிறார் என்று அவர் சொன்னவுடனே அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் வருகிறார். காஞ்சிபுரம் வந்தவுடனே அங்கே மகாபெரிவா உள்ளே இருக்கிறார், அங்கே தியானத்தில் இருக்கிறார். அங்கே இருக்கிற பொழுது நிறைய பெண்மணிகள் பக்கத்து கொஞ்சம் பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. உடனே பெரியவா உள்ளே இருந்து வந்த மடத்து சிப்பந்தி இடத்தில் கேட்கிறார், அவர் வந்துட்டாரா என்று கேட்கிறார். உடனே இங்கே வந்து பார்க்கிறார்கள். பெரியவா அவர் வந்துட்டாரா என்று கேட்ட உடனே ஒன்றும் புரியவில்லை. இங்கே வந்து பார்க்கிறார், பெண்களாக இருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் அவருக்கு யார் என்று புரியவில்லை. உடனே மறுபடியும் அந்த மடத்து சிப்பந்தி பெரியவாடத்தில் போய் பெண்கள் இருக்கிறார்கள், ஒரு வெளிநாட்டுக்காரர் தான் ஒருவர் இருக்கிறார் சொன்ன உடனே நான் அவரைத்தான் சொன்னேன், அவர் வந்துட்டாரா என்ற உடனே அவர் அழைக்கப்படுகிறார். நேராக பெரியவா பக்கத்தில் போய் உட்காருகிறார். உடனே மடத்து சிப்பந்திகள்லாம் கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு சொன்ன உடனே அவர் அங்கேயே இருக்கட்டும் என்று சொன்ன உடனே அவர் பெரியவரிடத்திலே தான் வந்த விவரத்தை எல்லாம் சொல்லி அங்கே பேசி கொண்டிருக்கிறார். உடனே இந்த வெளிநாட்டுக்காரர் ரொம்ப ஆனந்தத்தில் மிதக்கிறார். பக்கத்தில் இருக்கிறெல்லாம் கேட்கிறார்கள், என்ன ஒரு பெரிய ஆனந்தத்தில் மிதக்கிறீர்களே என்று கேட்டவுடனே டிடின்ட் see the light என்று சொல்கிறார். உடனே நீங்கள் அந்த ஒளியை பார்க்கவில்லையா என்று வந்த அங்கே பக்கத்தில் இருக்கிற பெண்மணி இடத்திலே சொல்லுகிறார். அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு முகத்தில் தேஜோமயமான முகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர் பெரியவரிடத்திலே அவர் பல கேள்விகளை கேட்கிற பொழுது கடைசியிலே நீங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது, நீங்கள் செல்லலாம் என்று பெரியவர் சொல்கிறார். உடனே வந்த வெளிநாட்டு அன்பர் சொல்கிறார், நான் கொஞ்ச காலம் இங்கே தங்கிவிட்டு போகலாமா என்று கேட்ட உடனே இல்லை, நீங்கள் உடனே புறப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் பிறகு வந்த வெளிநாட்டு அன்பரிடத்தில் சொல்கிறார், அங்கே திருவண்ணாமலையிலே ரமணர் என்கிற மகரிஷி இருக்கிறார், அவரையும் பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி வெளிநாட்டிலிருந்து வந்து டெல்லியிலிருந்து மும்பை போக வேண்டியவர் விமானம் தவறி சென்னைக்கு வந்து அங்கே காஞ்சிபுரத்திற்கு வந்து மகாபெரிவாளை தரிசித்து விட்டு எனக்கு மை எக்ஸ்பீரியன்சஸ் வித் மகா சுவாமிகள் என்று ஒரு நிறைய செய்திகளை சொன்னவர் வெளிநாட்டு அறிஞர், வேறு யாரும் அல்ல, அவர்தான் பால் பிரண்டன் என்கிற அறிஞர். பால் பிரண்டனுக்கும் மகாபெரிவாளுக்கும் நடந்த சம்பாஷணைகள், அவருக்கும் இவருக்கும் நடந்த உரையாடல்கள் மிக அற்புதமானவை. பால் பிரண்டன், நான் வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான சன்னியாசியை, ஒரு மிகப்பெரிய பிலாசபரை, ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானியை நான் வாழ்க்கையிலே பார்த்தேன் என்று தன்னுடைய நூலிலே எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட மகாபெரிவாளோடு நிறைய பேருக்கு மகாபெரிவாளை சந்தித்த அனுபவங்கள் எல்லாம் நிறைய உண்டு. அந்த அற்புதமான அந்த மகாபெரியவரை, இந்த சன்னியாசியை, உலக குருவை, அந்த பெருமாளை சந்தித்த பால் பிரண்டன் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரியமான அற்புதமான ஒரு நாள் அந்த நாள் என்று குறிப்பிட்டிருப்பதை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.